குழந்தைக்கு இயற்கையாகவே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் இயற்கையை கற்றுக் கொடுத்துருது. அதனால தான் நான் பல இடத்துல சொல்லுவேங்க, இந்தியாவினுடைய ஆளுமைகள், இந்தியாவினுடைய பெரிய மனிதர்கள், வருங்காலத்தில் வரக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த நாளில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார்கள் என்பது சத்தியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அந்த பசி என்பது வயிற்றில் இயற்கையாகவே இருக்கும், சாதிக்கணும் என்கின்ற வெறி. இந்த டிஸ்ட்ராக்ஷன், செல்ஃபோன், வீடியோ கேம், அது போன்ற டிஸ்ட்ராக்ஷனும் இந்த குழந்தைகளுக்கு கம்மி. அதனால் கிராமப்புறத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் பாக்கியம் செய்தவர்கள். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல குழந்தையை, ஒரு நல்ல மனிதனை, அதன் பிறகு அந்த நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனாக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு நிறைய சிரமப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பெற்றோர்கள், உங்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை, குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க கெட்டு போகாமல் நாம் பார்த்துக்கணும். அந்த நல்ல விஷயங்களை இன்னும் மேம்படுத்தணும், அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையை செய்வார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, பல இடத்துல நான் பேசுறதாங்க, அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் ஒரு கச்சிதமான, ஒரு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் சின்ன ஒரு கிராமம், ராமேஸ்வரம், சின்ன ஊர், பெரிய கூட்டு குடும்பம், அதில் பிறக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய வேலையே ராமேஸ்வரத்தில் காலையில் நியூஸ் பேப்பர் போடுறதா அவங்க வேலை. அவங்க தாத்தா அப்பா எல்லாமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சின்ன வயசில் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கு போய் நீங்களும் நியூஸ் பேப்பரை போடுங்க. கலாம் ஐயாட்ட கேட்டாங்க, எங்கே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் வந்துச்சு, வைராகியம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது, காலையில் நேரமே எந்திரிச்சு கச்சிதமாக அந்த வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரை சரியாக போடணும். ஒரு வீட்டில் ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் தினமலர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் தினத்தந்தி கேட்பாங்க, ஒரு வீட்டில் ஹிந்து கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பரில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு வீட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பாக போடக்கூடாது. அது மழை இருந்தாலும், குளிர் இருந்தாலும், இடி விழுந்தாலும் அன்னைக்கு சரியாக 5 மணிக்கு பேப்பரை போடணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள், ராமேஸ்வரத்தில் அந்த குடும்பத்தில், அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால தான் இந்தியாவில் என்னால் டிசிப்ளினாக பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று. அதனால் குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காதீங்க, எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்கள்.